மணி 7:30 பனி என்ன பெய்யுது. நேத்து பெஞ்ச மழையில அவ்வளவு சர்வை நம்ம வீட்டு முன்னாடி கொண்டு போட்டிருக்க. சே, இது அவ்வளத்தையும் தூத்து பிறக்கிறதுக்குள்ள போதும் போது ஆயிரும். சரி என்ன செய்ய தூப்போம். எப்ப ஒரு வழியா எல்லா இடத்தையும் சுத்தப்படுத்தியாச்சு. என்ன விஜயா வாங்கக்கா. இந்த பனி எனக்கு ஒத்துக்கிட மாட்டேங்குது. பனியில வெளியே வந்தேன் வைங்களா, ஒரே தும்மலும் சளியுமா இருக்கு. இனி எங்களுக்கு கிறிஸ்துமஸ் வேற வருவா, அதான் இப்படி தும்மிட்டு கிடந்தா சரிப்பட்டு வராதுலாக்கு. வேலை நிறைய இருக்கும், சர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உன் மகன் பொழிச்சிருவான். நம்ம ஊர்லயே உங்க வீடு தான் அப்படி தனியா தெரியுமே. இந்த தடவை என்னடா ஆச்சு, ஒன்னும் போடல? போட்டிருப்பாங்க. நேத்து இப்படி மழை வந்து தொலையான்ட்டு யாரு கனவு கண்டா? திடீர்னு மழை பெஞ்சுட்டா, அதான் போட முடியல. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானக்கா எனக்கு லீவு, மாதிரி போட முடியாதுல்ல, அதனாலதான் நேத்து போடல. அப்படி அப்ப நீ போடுவீல? ஆமா போடுவோம், போடாம இருப்போம். அப்படியாமா போடுவீல? சரி சரி. ஆமாக்கா எங்க போறிய? உன்னைய பார்க்கதாமா வந்தேன். ஒரு 200 ரூபாய் இருந்தா தாமா. 200 ரூபாய் வேணும்? ஆமா ஏமா இல்லையோ? 500 ரூபாயெல்லாம் இருக்கு. அப்படியே பரவாயில்ல, 500 ரூபாய் இருந்தாலும் தான். எனக்கும் கொஞ்சம் ஜாமனம்லாம் வாங்குறதுக்கு ரூபா வேணுமாக்க. 200 ரூபாய் எடுத்துட்டு மீதி எனக்கு கொண்டு தரீல? சரி சரி, நான் இப்ப கடைக்கு தான் போறேன். போய் ஜாமனம் வாங்கிட்டு வரும்போது மீதி உன் கையில தந்துட்டு போறேன். சரிக்கா, அப்ப தாரேன். பொம்மி, ஏ பொம்மி. என்னம்மா? மக்களே, அங்க டிராயர்ல ஒரு 500 ரூபாய் வச்சிருப்பேன், எடுத்துட்டு வாயா. முதல் டிராயர்ல இல்ல ரெண்டாவதா? முதல்ல தான் வச்சிருப்பேன், எடுத்துட்டு வா. சரிம்மா. மாரி விஜயல, உன் மர்மம் இங்க தான் இருக்காளே. இது என்னக்கா புது கதையை கேக்குறியே? மர்மம் எங்க வீட்ல இல்ல மாதிரி எங்க போவா? இல்லம்மா, தல கிறிஸ்மஸ்ல வீட்டுக்கு அனுப்பியல, அதான் கேட்டேன். போவா, நாளைக்கே வீட்டுக்கு போயிட்டு வருவா. அப்படியேம்மா, சரி சரி. என்னங்க இந்த பாட்டிட்ட குடும்பங்களே என்னங்க? தாமா. சரி விஜய், அப்ப நான் கடைக்கு போயிட்டு ஜாமனை வாங்கிட்டு மீதி வந்தது கொண்டு தரேனுமா? சரிக்கா, போயிட்டு வாங்க. காலையிலே கடன் கேட்டு வந்திருக்காவமா. வெளியே வந்த உடனே எப்ப வெளியே வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம் போல. என்ன மாச்சி? ஒண்ணுல பொம்மி, நீ உள்ள போ. அண்ணே எந்திரிச்சிட்டானே? இல்லம்மா, இன்னும் எந்திரிச்சு வெளியே வரல. சரி போ. வந்தவ ஒருத்தியாவது சும்மா போறாளா? மர்மம் கதையை தான் கேட்கறதுல குறியாடி பாடுவோமா. நானும் தெரியாமல எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். இனியெல்லாம் ஒரு விஷயம் வெளியே சொல்லப்படாது. வீட்டுக்குள்ள போவோம். வெளியே நிக்கிறது வர பிரச்சனை தான். கதவை பூட்டிட்டே தான் எப்பவும் உள்ள இருக்க வேண்டியதா இருக்கு. என்ன குளிர்வு. ஏடி எங்க போறா? இடி அன்னை ஒருத்தங்க முழிச்சு இருக்கனா, ஒரு காப்பி எடுத்துட்டு வாடி சூடா. என்ன தங்கச்சியே தர மாட்டேங்குது. அண்ணனுக்கு இப்ப செய்யாம எப்படி செய்ய போறா? செய்யிட்டு பிறகு ஃபீல் பண்ணுவேன். சரி, அன்னைக்கு யாட்ட நம்ம செய்யலையேன்னு. ஏ பொம்மி, இவ கோவப்பட்டாலும் நல்லாதான் இருக்கு. ஏம்மா முழிச்சாச்சா? ஆமாமே, காப்பி எடுத்துட்டு வாங்களா? இல்ல பல்ல விளக்குன எல்லாம் ஊத்தனாரி இருந்த இடத்துல இந்த காப்பி குடிப்பா. அப்படி பல்ல தேய்ச்சிட்டு வா தாரேன். ஏம்மா ரொம்ப குளிரா இருக்குமே, கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துக்கிட்டேன்னா வரி காப்பி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பல்ல விளக்கிக்கிறேன். நல்லா இருக்குமோனே, உன்னை பத்தி எனக்கு தெரியும். காப்பி குடிச்சா அந்தால மறுபடியும் இழுத்து போட்டு தூங்கிடலாம் தான் இந்த பிளான் போட்டிருக்கா. போய் பல்ல விளக்கிட்டு வா, காப்பி தாரேன். போவாங்க, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நான் படுக்க போறேன். படி, 1 இயர் படுக்கண்டான்னா காப்பி உனக்கு கிடையாது, நாங்க குடிப்போம். குடிங்க. கடி கலப்பு கூட கீழ்படுத்தல இல்ல. பொம்மி என்ன யாசிட்டி அந்த மாதிரி இருந்து என் குழந்தையா? ஆமா, உங்க குழந்தைதான். அவன் அங்க இருந்துகிட்டே காப்பி வேணும்னு கேட்டு என்கிட்ட ஆர்டர் போட்டுட்டு இருக்கா. நீ குடுக்க வேண்டியதானே பொம்மி? ஆமா, நல்லா குடுக்கா, வாயில எடுத்து. பெரிய இவன் மத்த எடுங்க. அவன் பாட்டி குடிச்சிட்டு மாறி உறங்கிட்டு அவன் பாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போலானே. வீட்ல ஒரு வேலை செய்ய மாட்டேங்க. இந்த வயசு வாலிப வயசு. அவன் மாதிரி இப்படி விளையாடாண்டாமா, வீட்லயே அடைஞ்சு இருக்க மாதிரி நம்ம மாதிரி. அதுக்கு நம்ம தான் எடுத்து கொடுக்கணும். இனி அவனுக்கு ஒரு பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் அவன் இப்படி எல்லாம் வெளியே சுத்த முடியுமா? பிடிச்சி காலை பிடிச்சி கட்டி போட்டுற மாட்டா? அப்படி என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? யார்ட்டையும் சொல்லுங்க, நானும் சிரிக்கேன். ஒண்ணு இல்ல மாமி, அல்ஜின் காப்பி கேட்டானா இவ குடுக்கலையா, அதை சொல்லிட்டு இருந்தாலும் அதான் நீ கூடு. கொஞ்ச நாளைக்கு தான் இவன் இப்படிலாம் உறுதி முடியும். இனி அவனுக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்ச பிறகு மாதிரி பொண்டாட்டி இப்படி எல்லாம் உடையா செய்வான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். சரி சிந்து, கிறிஸ்துமஸ்க்கு துணி எடுக்க போகணும்ல, இன்னைக்கு போயிட்டு வந்துருமா? துணி எடுக்கிறதா? சரி மாமி, போயிட்டு வந்துருவோம். என்ன கூட்டிட்டு போவீங்களா? அம்மாக்கா எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். உங்க அப்படதான் கேட்கணும், ஆட்டோ பிடிச்சி போனோமா இல்லைன்னா ஏதாவது கார் பிடிச்சி போனோமான்னு கேட்கணும். பஸ்ல போனா ஃப்ரீ தான் நம்மளுக்குலாம். சரி பாப்போம். குடும்பத்தோட ஃபர்ஸ்ட் டைம் ஷாப்பிங் போறோம். நாங்களும் கிறிஸ்மஸ்க்குலாம் ஒரு நேரம் போக மாட்டோமக்கா. உங்க மாமனார் தான் எடுத்துட்டு வருவார் பத்துக்க எல்லா துணியும். நாங்களாம் அப்படி போயிட்டு பழக்கமே இல்லை. இந்த வாட்டி தான் எனக்கு வந்து ஆசை வந்துச்சு பத்துக்க. ஐயோ போ
மாமி நம்ம எப்பவுமா போயிட்டு இருக்கோம். நம்மளுக்கே கிறிஸ்மஸ் தான் வந்து செலிப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு ட்ரெஸ் எடுக்க போகாம வீட்ல இருந்தா எப்படி இருக்கும்? வாங்க சேர்ந்து போயிட்டு வருவோம். சரி போவது இருக்கட்டும் மக்களே. காலையிலேயே அவனை எழுப்பான் கொஞ்சம். அந்த ஸ்டாரு மாதிரி இந்த கிறிஸ்மஸ் குடியில் எல்லாத்தையும் காலையில வைக்க சொல்லிடுவோம். மாறி இனி எத்தனை நாள் தான் இருக்கு? இப்பவுமே போறேன் காப்பி குடிச்சிட்டு. எம்மா அந்த ஸ்டாரு அந்த கிறிஸ்மஸ் குடியில் வைக்கிறது மாறி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே அன்னைக்கு ரூம்ல தான் இருக்கு மேல. ஆமா ஆமா அங்க மேல தான் போட்டிருக்கேன் பரவாயில்ல. அப்படியே அங்கதான் இருக்கோ. சரி நான் அதை எடுத்துட்டு வரேன். சரி சரி இப்போ காலையிலக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? ஏதாவது செய்யுங்க மம்மி, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புவோம். அப்ப இட்லி வச்சுட்டா ஒரே வேலையா முடிஞ்சிரும்ல. மாறி தேங்காய் சட்னி வச்சுக்கிடுவோம். சரி பரவாயில்ல ஏதாவது வைங்க. நீங்க 2 பேரும் காப்பி குடிச்சிட்டு சீக்கிரம் படப்பட அந்த வேலையில தொடங்குங்க. அவனையும் எழுப்புங்கன்னு ஸ்டார் போடுறதுக்கு மறந்த குடியில் வைக்கிறதுக்கு எல்லாம் அவன் தானே செய்வான். சரி மாமி. இட்லி குண்டாவே இதுல தானே வச்சேன். கிடைச்சிட்டு 8 மணி ஆக தூங்கிட்டு கிடக்குது பாருங்க. ஏங்க ஏங்க எந்திரிங்க. என்ன சிந்து? எழுந்துங்க. ஏன் ரொம்ப நேரம் உறங்கிட்டேனோ? 8 மணி ஆச்சுல, இது வரைக்கும் யாராவது உறங்கிட்டு இருப்பாங்களா? மேடம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்க? நான் ஷார்ப்பா 6 மணிக்கு எந்திரிச்சிட்டேன்ல. ஓ அதான் இவ்ளோ பேசியா? எந்திரிங்க. கிறிஸ்மஸ்க்கு வீட்ல ஸ்டார்ல போடணுமா? நம்ம ரூம்ல தான மேல பரன்ல இருக்கா இல்ல? எல்லாத்தையும் எடுக்கணும். கொஞ்சம் ஏத்தி விடுங்க எடுக்கேன். வேற கிறிஸ்மஸ்க்கு Dress எடுக்க நீங்க நம்ம வெளிய போறோம் தெரியுமா? மாமி தான் சொன்னாங்க. அப்படியே நானே இன்னைக்கு போகணும்னு சொல்லலாம்னு நினைச்சிருந்தேன். சரி எந்திரிங்க. எந்திரிச்சிட்டே போதுமா? இனி தூக்கி விடுங்க. மேல இருந்து எல்லாத்தையும் எடுக்கேன். ஒண்ணே தூக்கி விடணுமா? அதுக்கு நானே எல்லாத்தையும் எடுத்து விடுவேன். ஏங்க ப்ளீஸ்ங்க, நானும் மேல பாப்போம்ல என்னென்ன கிடக்குன்னு. அதுக்கா சரி தூக்கிடவா. எம்மா எத்தனை கிலோ வெயிட்? ஜஸ்ட் 50 தான். எம்மா ஏங்க இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. போதுமா? போதும். மேல ஒரு 2 அட்டைப்பட்டி இருக்கு அதானே? அதான் எடு. எம்மா செம குப்பையெல்லாம் இருக்கு. அதுக்கு தான் நானே எடுக்கேன்னு சொன்னேன். கேட்டா தானே? சரி பரவாயில்ல எடுக்கி. எங்க வெயிட்டா இருக்கு. அப்படியே இந்த கட்டில வை. அடுத்ததே எடுக்கே கொஞ்சம் தூக்குங்க. இதுல அவ்வளவு ஸ்டார் இருக்கு பாத்தீங்களா? ஆமாமா நீ கொஞ்சம் இறங்கு கை வலிக்கி. ஒரு பொண்டாட்டியை தூக்கி கூட உங்களுக்கு இப்படி கை வலிச்சிட்டு. மெதுவா. எப்படி எல்லாத்தையும் இறக்கிட்டேனா? இறக்கிட்டீங்க மேடம். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மேலேயே இருக்கு. ஐயா அத மறந்துட்டேனே. நில்லு நானே எடுக்கேன். சே உங்களுக்கு மட்டும் எப்படிதான் ஏட்டுவோ? அதுக்கெல்லாம் வந்து வளரணும் மேடம். போங்க. எங்க பாத்து மெதுவா இறங்குங்க. இந்த வயசான காலத்துல கைய கால முடிச்சு போட்றாதீங்க. வயசாயிட்டா? ஆமா 26 வயசு ஆவல. எனக்கு இப்பதான் 21 ஆகுது. அதுக்குன்னு என்னோட வயசானவங்க தானே நீங்க அங்கிள். ஆமா அங்கிள். வா உனக்கு 26 வயசு ஆகும்ல, உடனே ஆன்ட்டின்னு கூப்பிடு. எனக்கு 26 ஆகும்போது உங்களுக்கு 31000. அப்ப நீங்க கிளவே ஏறுவீங்க. நான் உங்களை கிளவான்னு கூப்பிடுவேன். வாய் உனக்கு. சரி நான் வெளியே போறேன். பொம்மி கதவு விட்டத வெளியே நிப்பா. அவதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க நீ நம்ம எல்லாத்தையும் செய்வோம்னு சொன்னா. வெளியே போறேன்னு நானும் வாரேன் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு. சரி வாங்க. எல்லாத்தையும் வெளியே கொண்டு போவோம். பொம்மி என்ன? வேற பாக்ஸ்லாம் நீ நில்லு உடனே எடுத்துட்டு வரேன்னு. நான் இது வெளியே கொண்டு போய் வைக்கட்டா? வை. இதுல வைப்போம். கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணனும்னு சொன்னோனே இன்னும் சந்தோஷமா இருக்கு. அதுவும் முத தடவை எங்க அண்ணி கூட. மேடம் ஐயா அண்ணி கேட்டுட்டீல பேசுனது? கேட்டேன். இல்ல நீ ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட சேர்ந்து எல்லாமே டெக்கரேஷன் பண்றோமா? எல்லாம் சூப்பரா இருக்கு தெரியுமா இதெல்லாம்? நானும் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் டெக்கரேஷன் பண்றேன் உங்க கூட சேர்ந்து. எங்க வீட்ல எல்லாம் நாங்க சுரேஷ் சொல்லிட்டு அண்ணி உண்டா அவில வச்சே டெக்கரேஷன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் கூட சேர்ந்து நானும் பண்றேன். அப்படியா? அப்ப ஜாலியா தான் இருக்கனே. சரி இந்த பெட்டி இதல வைக்கே. அடுத்த பாக்ஸ் எடுத்துட்டு வரேன்னு. எடுத்துட்டு வாங்க. எல்லாம் வெளிய கொண்டு வச்சாச்சு. பொம்மி இந்த பாக்ஸ்ல இருக்கிறது ஃபுல்லா இந்த வீடு டெக்கரேஷன் பண்ணதுக்கு போதுமா? போதும். நீ நிறைய இருக்கும். இந்த பெரிய பாக்ஸ்ல நிறைய இருக்கும். அப்படியே சரி. எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சா? ஆமாங்க உடனே எடுத்துறட்டா. வீட்ல டெக்கரேஷன் பண்ணுவோம். சரி. பொம்மி போய் ஒரு சேர் எடுத்துட்டு வாமா. சரிங்க எடுத்துட்டு வா. மேடம் ஒரே சிரிப்பா இருக்கு. ஆமா சிரிச்சுட்டா இருக்க மாதிரி அழுதுட்டே நிப்பாங்க. சிரிங்கடே நல்ல சிரிங்க. கொண்டா. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண? அந்த பக்கத்துல இருந்து போடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம்ல சீரியல் போட்டுருவோம். அதுக்கு அப்புறம் ஸ்டார் தொங்க விடுவோம். நான் அதான் யோசிச்சேன். நான் சேர் போட்டு மேலே ஏறி நிக்கேன். ஒவ்வொரு சீரியலா எடுத்தாங்கன்னு. ஓகேங்க. ஹைட் கரெக்ட்டா தான் இருக்கு. சிந்து வந்து பெரிய பாக்ஸ்ல தான் சீரியல் எல்லாம் இருக்க எடுத்தா. எடுத்தாரே. அண்ணி நானே எடுத்துட்டா. ஏடு பொம்மி இதெல்லாம் கேட்டிட்டா இருப்பா ஏடு. இது நல்லா இருக்கு. எங்க இருந்தாங்க? கொண்டா. அண்ணி இந்தாங்க பாஸ். கியூட்டா இருக்கு. ஆமா லைட் போட்டா இதோட சூப்பரா இருக்கும். அழகா இருக்கேடா. எங்க இருந்தாங்க? இதே எங்க மாட்டேன்னு தெரியாம இருக்கே சிந்து. அதுல அப்படியே மாட்டி விடுங்க. இதுல எப்படி போடட்டா? சூப்பர் அப்படியே இருக்கட்டே. எங்க அண்ணி எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி எப்படி அண்ணி கிட்ட கேட்டு செய்ய? சரி அத கொண்டா. இந்தாங்க. இது அதுக்கு மேல போட்டுரும். இது நல்லா இருக்கா சிந்து? சூப்பர்ங்க அப்படியே இருக்கட்டே. அடுத்து எடுத்தே பொம்மி. ஐயே இல்ல
கொண்டா. இது இதுல வச்சா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இதே மாதிரி என்னன்னு இருக்கு அந்த தூள்ல வச்சிரலாம். உள்ள இருக்குமே பாரு. இருக்கு இருக்கு. என்னங்க சிந்து அது கீழ தானே, அந்த பக்கம் நீயே வச்சிரு. ஓகே. நல்லா இருக்காங்க. சூப்பரா போட்டுருக்க. थैंक यू. ஏனி இந்த பக்கம் போட எடுத்தாங்கன்னு. சரி. ஒவ்வொண்ணா தாங்க. என்னங்க இப்படி மாட்டேடா. மாட்டேங்க. அந்த மூணு பிள்ளைல அது பாட்டுக்கு போய் அங்க வெளிய கிடந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கு. இருக்கானே படுத்துக்கிட்டு. ஏல அம்மா கொஞ்சமாவது அறிவுக்கு இருக்கால? அந்த பிள்ளைல அவ்வளவு கிறிஸ்மஸ் தான வெளிய கிடந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கு. போய் எல்லாம் பாத்து என்னனே? அதான் வீ செய்ய விளம்பர நான் ஏன் போணும்? போய் பாருல. நாமள ஒண்ணும் போக மாட்டேன். உனக்கு இந்த போர்வை ஒரு கேடுல. எம்மா என்னல? எதுக்கு இது புடிக்கி தூரப்பட்டா? வெளிய போய் அந்த பிள்ளைகள் செய்யற கூட நின்னு பாருல. கூட மாட ஏதாவது சப்போர்ட் பண்ணு. நான் ஒண்ணும் போக முடியாது. இது இவே மாதிரி வாய்க்கிலேயே பேசினா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவன் போன என்னமா நான் உங்களை பாத்துக்கிடுவேன் கிழிச்சுக்கிடுவேன்னு இதான் நீ பார்க்கக்கூடிய லட்சணமா? தெரியாம சொல்லிட்டு விட்டுருங்க. சொல்லுவா என்ன பிள்ளை பெற்று வச்சிருக்கணும், நம்மளாவது வெளியே போய் பாப்போம். கொஞ்ச நேரத்துல சூப்பரா பொழிச்சிட்டீல. அது பின்ன யாரு? சும்மாவா? எல்லாம் முடிச்சாச்சா? என்னங்க வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு மக்கா. கொஞ்ச நேரத்துல அழகா போட்டுட்டீல. இன்னும் ஸ்டாரே போடலமா? சீரியலே அவ்வளவு இடமே நிறைஞ்சாச்சு. கொஞ்சம் இருந்தா அழகாதனமாக்கா இருக்கு. ஸ்டாரே அங்கங்க தொங்க விடுங்க. அப்படிதான் நினைச்சிருக்கேன். மக்களே 2 பேரும் ஸ்டார் எடுத்து கொடுங்க, அவன் போடட்டு. சரி மாமி. நான் உள்ள போய் இட்லி வந்துட்டான்னு பாத்துட்டு வரேன். இட்லி அடுப்புலயே வச்சிட்டு வந்தேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஸ்டார் எல்லாம் இதுக்குள்ள இருக்கும். ஆமா நீ எடுத்தாரே. என்ன கொண்டா. இது எதுல போட? மேல போடுங்க. இதுல வைக்கட்டா? சூப்பரா இருக்கு. அப்படி இருக்கட்டும். சரிமா. ஸ்டார் நிறைய இருக்கு, எங்க போடன்னு தெரியல. ஏன்டா தாபமி? ஏங்க மேல இடம் இருக்கலாம்ல, வச்சு விடுங்க. சரி கொண்டா. இருக்கட்டா? இருக்கட்டும். அண்ணி இந்தாங்க. இத நானே இந்த பக்கம் வச்சிரேன். எங்க இதுல வைக்கட்டா? இருக்கட்டும். கீழே உளுந்துராதமா? உள்ள மாட்டேங்க, விடுங்க. இப்ப பாருங்க வீடு எப்படி இருக்குன்னு. நல்லாதான் இருக்கு. வேற ஸ்டார் இருக்கா பொம்மி? அம்மா, 2 இருக்கு. வீட்டுக்குள்ள போட்டுக்கிடலாம். கடை கிளம்புமா? வாங்க உள்ள போவோம்.